அனைவருக்கும் வணக்கம். பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற நகரும் காகித வேலைப்பாடுகள் என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமிகு ஜே. நிர்மல்குமார் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்றுள்ள துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் வரவேற்கின்றோம். மேலும் இந்நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்திட துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நமது சிறப்பு விருந்தினர் பற்றி சிறிய அறிமுகம். நமது சிறப்பு விருந்தினர் திருமிகு ஜே. நிர்மல்குமார் அவர்கள் இளங்கலை கணிதம் பட்டப்படிப்பு பயின்றவர். கலை மற்றும் கைவினை கலையின் மீது ஆர்வம் கொண்டு கடந்த 30 வருடங்களாக ஓவியம் மற்றும் பெயிண்டிங்கில் அனுபவம் பெற்று பயிற்சியாளராக பணியாற்றி வருகிறார். நிவேதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் நிறுவனத்தின் தலைவராக உள்ளார். மேலும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி நிறுவனத்தில் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறார். குழந்தைகளின் படைப்பாற்றலை மேம்படுத்தும் வகையில் ஓரிகாமி காகிதம் வடிவமைப்பு, மென்மையான பொம்மைகள் செய்தல், தஞ்சாவூர் ஓவியம், துணி ஓவியம், கண்ணாடி ஓவியம் போன்ற பயிற்சிகளை குழந்தைகளுக்கு பயிற்றுவித்து வருகிறார். இத்துறையில் பல விருதுகளையும் பெற்று இருக்கிறார். இவரது திறமையான கலைநயமிக்க இப்பணிகள் மேன்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். என் பேர் நிர்மல்குமார், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செய்யலாமா? பேப்பர் கிராஃப்ட் செய்யலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு பேப்பர் ஃபேன் பண்ணலாம். குச்சி கொண்டாந்துருக்கீங்கள, ஓகேவா? அதை வச்சுட்டு ஃபேன் சுற்றும். உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இப்படி வச்சிங்கனாக்கா ஃபேன் கட்டில் வச்சிங்கன்னா அது சுற்றும். இப்போதைக்கு இங்கே 1-2 பேர் இங்கே ட்ரையல் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேவா? பேப்பர் ஸ்டார்ட் பண்ணலாமா? அண்ணா தம்பி, அது அப்படியே எடுத்து 3 எல்லாத்துக்கும் 3 பேப்பரு 3 பேப்பர் எல்லாத்துக்கும் கொடு. 3 பேப்பர் அப்படி அங்கேயே உட்காந்துட்டே கொடு. உட்காந்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடு. அந்த பக்கம் வந்துடுச்சு. அவனுக்கு வரல. இந்தா குச்சி இல்லைன்னா பக்கத்தில் யார்ட்டையா வாங்கிக்கலாம். அவன் தான் நிறையா வச்சுருக்கான். 3 பேப்பர் 2 தான் இருக்கா? சரி வச்சுட்டு வரேன். ஆமாம், கொஞ்சம் கட் பண்ண மாட்டேன். அப்படியே 3 கொடு. ஒரே கலரு, ஒரே கலரில் கொடுப்போம். ஒரே கலர் தானே? 3 இருக்கா? அது கொஞ்சம் கிளீனா பரவாயில்ல.
பாதி பேருக்கு கொடுத்தாச்சா? அது 3 தான்டா, அதை கொடுத்துரு. இந்தா இதை எடுத்துக்கோ. இந்தா ஒர்க் ஆகுது சார். சவுண்டாக பேசுகிறதா ஒர்க் ஆகுது. வாங்கிட்டீங்களா எல்லாரும்? பேப்பர் யாருக்காவது வரலையா? பேப்பர் யாருக்காவது வரலையா? எல்லாருக்கும் வந்துருச்சா? சரி பாருங்க, ஒரு பேப்பர் எடுத்து 2ஆ மடிங்க. இப்படி புரியுதா? பேப்பர் எடுத்து வெள்ளை பக்கம் உள்ள போற மாதிரி, கலர் இப்படி வெளியில வர மாதிரி மடிங்க. 3 பேப்பருமே மடிக்கணும். பாரு, பேப்பர் எடுத்துக்கோ. ஒரு பேப்பர் எடு. கரெக்டு. இந்த மாதிரி மடிக்கணும். 3 தான், உனக்கு 4 இருக்குது. தப்பு. கலர் மேலே வரணும். கரெக்ட். வாலண்டியர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இருக்காது பக்கத்தில் இருந்து உட்காந்துக்கலாம். பசங்க பக்கத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பக்கத்தில் இருந்து உட்காந்துக்கோங்க. கரெக்டு. பூனையும் வடைக்கிட்டீங்களா? ஓகே. கரெக்டு. அப்படியே உட்காந்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் பின்னாடி உட்காந்துக்கோங்க. அவங்க வேணா பயணம். கட் ஆயிடுச்சா? மாமா கிளாஸில் இருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன். ஹலோ. பாருங்க, கவனி பாருங்க. ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க. இன்னொரு பேப்பர் எடுத்து இதுக்குள்ள இப்படி விடணும். இந்த மாதிரி உள்ள விடணும். கொஞ்சம் பாதியில் வரணும். ஆமாம், வெயிட் பண்ணு. உனக்கு தெரியலனாக்கா வெயிட் பண்ணு, சொல்லித்தரோம். தெரியாதவங்க வெயிட் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க மட்டும் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க பண்ணுங்க, தெரியாதவங்க பக்கத்தில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுங்க. இன்னொரு பேப்பர் கீழே இருந்து இது பக்கம் இப்படி வரணும். தெரியாதவங்க வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? இதை நல்லா பக்கத்தில் வச்சுக்கோங்க. கரெக்டு. நீ கூட பக்கத்தில் வச்சுக்கோ. இது கீழே மடிக்காத. இது வரைக்கும் கரெக்டு. அடுத்த பேப்பர் இதுங்க. இன்னொருக்கா சொல்லித்தரேன், பிடிச்சிக்கோ. இது வரேன் பாரு. இங்கே இருக்குல்லங்க, கவனிங்க. இங்கே பாருங்க, இப்படி இருக்க பேப்பர் கீழே பக்கத்தில் இப்படி விடுறோம். ஒன்று முடிச்சிட்றேன், அதுக்கப்புறம் பாருங்க. அடுத்தது பாருங்க, அடுத்த ஸ்டெப் மட்டும் சொல்லிடுறேன் பாருங்க. இந்த 2 பேப்பரும் இந்த மேலே இருக்கிறதுக்குள்ள விடணும். முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் எல்லா பக்கமும் டைட் பண்ணணும்.
இந்த மாதிரி எல்லா பக்கமும் டைட் பண்ணணும். வரேன். கரெக்ட். இரு ஒரு நிமிஷம் இரு, நான் முழுசாக முடிச்சு காமிச்சிடறேன். ஒரு குச்சி கொடு. வரேன். இப்போ நம்ம மேலே ஃபேன் ஓடும்போது இது நல்லா அழகாக சுற்றும். அது ஒரு பக்கமாக நிறுத்துங்க. ஒரு பக்கமாக நிறுத்திடுங்க. மேலே ஃபேன் இருக்கும்ல, வீட்டில் ஃபேன் மேலே இருக்கும்ல, இப்படி வைக்கும்போது நல்லா சுற்றும். ஓகேவா? மெத்தட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வீட்டில் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிங்க சார். இப்போ போதும் ஆஃப் பண்ணி. இது வரைக்கும் கரெக்டாக புரியுதா? இதுக்கப்புறம் கீழேருந்து மேலே போகணும். புரியுதா? போயிட்டு இந்த பேப்பரை இதுக்குள்ளே விடு. இங்கே பிடிச்சிக்கோ. உட்காருங்க. நான் வரேன் உங்கள் பிளேஸ்க்கு வரேன். உட்காருங்க. இது 2 பேப்பரும் இதுக்குள்ளே வரணும். புரியுதா? உள்ளே விட்டு டைட் பண்ணு. உட்காந்திங்கன்னா தான் சொல்லி தருவேன். எந்திரிச்சு வராதிங்க. பாருங்கள், இது வரைக்கும் கரெக்டு. இதை இதுக்குள்ளே விடணும். புரியுதா? அவ்வளோதான். டைட் பண்ணு எல்லா பக்கமும். இது தப்பு. இது இதுக்குள்ளே உள்ள விட்டுட்டு இதுக்குள்ளே இதை விடணும். புரியுதா? உட்காரு வரேன். இங்கே பாரு. புரியுதா? இதை டைட் பண்ணும். அவ்வளோதான். ட்ரை பண்ண புரிஞ்சிட்டீங்கன்னா போதும். பாரு, இது உட்காருங்க சொல்லித்தரேன். இது லாஸ்ட்டாக கூட போகும்போது சொல்லி கொடுத்து அனுப்பிச்சி விட்றேன். உங்களுக்கு புரியுதா? வேற செய்ய ஆரம்பிச்சிடறேன். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக கூட சொல்லி செஞ்சு கொடுத்து அனுப்பிடுறேன். அடுத்தது போகலாம். புரிஞ்சிச்சுன்னா போதும். உங்களுக்கு புரியுதா? நீ உனக்கு புரியலன்னா விட்டுரு. நீ அப்புறம் லாஸ்ட்டாக இன்னொருக்க நான் சொல்லித்தரேன். வீடியோ போட்டு விட்றேன். ஓகேவா? வச்சிரு. நான் சொல்கிறேன். உட்காருங்க. நான் இன்னொருக்கா எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்றேன். அடுத்ததுக்கு போயிடலாம். ஓகேவா? நான் இங்கே பாருங்க, பேப்பர் ஃபேன். ஓகேவா? பேப்பர் ஃபேன்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா இது வரும். புரியுதா? இதை பார்த்து நீங்கள் செஞ்சிடலாம். ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான் இது. ஓகேவா? கஷ்டமாக இருக்கிறது தான். பேப்பர் மூவிங் ஃபேன் போட்டிங்கன்னா வந்துடும். ரொம்ப ஈஸியானது தான். வீட்டில் போய் ட்ரை பண்ணிக்கலாம். கடைசியாக போகும்போது செஞ்சு கொடுத்து அனுப்புகிறேன். இது மட்டும். ஓகேவா? மீதியெல்லாம் நம்ம அடுத்து செய்ய போயிடலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? அதை அப்படியே உள்ள பேக்குள்ளே வச்சுக்கோங்க. இது பாரு, அவன் பண்ணுறான் பாரு. எந்திரி. பாருங்க. மேலேருந்து விட்டாக்க அப்படியே பறக்கும் பாருங்க. புரியுதா? நான் சொல்கிறேன். இது இல்லைங்க, இதை தான் விடணும். 3வது பேப்பரை தான் இங்கே பாருங்க. 3வது பேப்பரை தான் இப்படி உள்ள விடணும். ஓகே. பட் நான் போகும்போது செய்கிறேன். அப்புறம் நிறையா சொல்லி தர மாட்டேன். ஒன்று தான் கரெக்ட். பாரு, இங்கே பிடிச்சி இப்படி டைட்டாக இழுக்கணும். ஒவ்வொன்றையும் பிடிச்சி இப்படி டைட்டாக இருந்துச்சுன்னா வந்துடும். ஓகேவா? நான் போகும்போது செஞ்சு தரேன்ப்பா. இது புரியுதா? வச்சிருங்க. ஓகே, இது அப்படியே பைக்குள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுக்கோங்க. அடுத்தது போகலாம். வெயிட் பண்ணுங்க. அடுத்தது போகலாமா வேண்டாமா? உட்காருங்க. சிட் டவுன் யுவர் பிளேஸ்.
மா மேம் மேம் மேடம் ஒவ்வொரு பேப்பர். அந்த 3 பேப்பரை உள்ளே வச்சுக்கோங்க, பேக்குள்ளே நோட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அந்த 3 பேப்பரை உள்ளே வச்சுக்கோங்க. ஆளுக்கு ஒவ்வொரு பேப்பர் கொடு. அப்படியே உட்காந்தே கொடு. ஆளுக்கு ஒவ்வொரு பேப்பர் அப்படியே உட்காந்து கொடு தம்பி. அப்படியே பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் கொடு. அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் அது அப்படியே கொடு. வந்துச்சா பேப்பர்? இந்தா பக்கத்தில் ஒன்று கொடுத்துரு. ஒன்று ஒன்று கொடுங்க. அப்போ ஒவ்வொன்றா கொடுத்துக்கலாம். அப்புறம் இது பண்ணிக்கலாம். பேப்பர் யாருக்கு வரல? வரலையா? பேப்பர் வரல? எல்லோ இல்லை. நீ யார்ட்டையா மாற்றிக்கோ. எல்லோ இதில் இதா? இந்தா ஒன்று முடிச்சிட்டாங்க சார். சரி, ரொம்ப குட்டி பசங்க செய்ய முடியாது சார். அவங்க இப்போ வர சொல்லிட்டா, எல்லாம் வந்துருக்காங்க, பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் பேப்பர் வந்துருச்சா? பேப்பர் வந்துருச்சா எல்லாத்துக்கும்? ஓகே. டயகோனல் ஃபோல்டிங் பண்ணணும். டயகோனல் ஃபோல்டிங்னாக்க இப்போ நார்மலாக நம்ம கப்பல் செய்கிறதா எப்படி மடிப்போம்? இப்படி மடிப்போம்ல. இது வந்து ஹரிசாண்டல் ஃபோல்டிங். ஓகே, நம்ம அது வேண்டாம். டயகோனல் ஃபோல்டிங் பண்ணணும். இப்படி பண்ணணும். அப்படி இல்லை, அது தப்பு தம்பி. பண்ணுறல ட்ரை பண்ணிங்கன்னா தான் வரும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இல்லைனா இதுவே திரும்ப இந்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும். இல்லை அது வேற, எனக்கு உடனே வேணும். எனக்கு ஒன்றே ஒன்று எடுங்க. நான் என்ன எடுக்கணும். இங்கே பாருங்க, இப்படி மடிப்பு வரும். புரியுதா? புரிஞ்சிச்சா? திரும்பவும் இது ஒரு ஃபேன் தான், இது ஒரு பேப்பர் ஃபேன் தான். சரியா? எப்படியா? கத்திரிக்கோள் கொண்டாந்துருக்கீங்களா? சிசர்ஸ் இருக்கா? சிசர்ஸ் எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, இதை பாதி தான் வெட்டணும். இங்க பாருங்க, இதை பாதி பேப்பர் வெட்டணும். இப்படி புரியுதா? திரும்ப ஓப்பன் பண்ணிட்டு அந்த பக்கம் மடிச்சுட்டு அதுவும் அதே மாதிரி பாதி வெட்டணும். ஃபுல்லாக வெட்டிங்கன்னா பேப்பர் வேஸ்ட் ஆகிடும். ஃபுல்லாக வெட்டாதீங்க. இல்லை பாதி நம்ம இந்த அளவுக்கு தான் வெட்டணும். கவனிங்க. இந்த மாதிரி நான் இன்னும் 2-3 செய்வேன் சார். பசங்க கத்திரிக்கோள் இல்லாதவங்களுக்காக செஞ்சு கொடுத்துருவேன். ஃபோன் கூட கத்திரிக்கோள் இல்லையா? இங்க பாருங்க, ஃபோல்டிங் தெரியுதா? கட் பண்றது. கத்திரிக்கோள் யார்ட்ட இல்லை? கொடு. நான் 2 பேப்பரும் சேர்த்து இப்படி கொஞ்சம் வெட்டிடுறேன். இதை ஓப்பன் பண்ணிட்டு சிங்கிளாக வெட்டுறேன். குச்சி இருக்கா? குச்சி இருக்கா? பக்கத்தில் பாரு. சின்ன இவ்வளோ பெரிய குச்சி எடுத்துக்கோ, கொடுத்துரு. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. பக்கத்தில் சாதா குச்சி தான்.
கரெக்டு. சார் இங்கேயே இருக்குது பேப்பர் இங்கேயே இருந்தது. இந்தா கரெக்டாக மடிக்கணும். மடிக்கிறது கரெக்டாக மடிக்கலன்னா வராது. மடிக்கிறதே கரெக்டாக மடிங்க. இந்தா ஏன் தப்பாயிடுச்சா? ஒன்று போதும் கொடு கொடு. ம் அதே மாதிரி தான் மடிக்கிறது அதுதான். நீ மடிச்சு கொடு. மடி அது வாங்கி இங்கே பாரு. அந்த பாப்பாக்கு மடி. போதும். ஏய் அவ்வளோ குச்சி உனக்கு தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிது. யாருது குச்சி? யாருது இந்த குச்சி? யாருது? உனதா? இவ்வளோ பெருசு கூட யார் கேட்டாலும் உனக்கு இவ்வளோ தேவையில்லை. இந்தா குச்சி இந்த சைஸ் இருந்தால் போதும். புரியுதா? இந்த சைஸ் இருந்தால் யாருக்குனாலும் கொடு. இந்தா 1க்கு 4 இருந்தால் போதும். இந்தா ஒருத்தருக்கு 1 தான் சார். ஒரு குச்சியை 4ஆக கட் பண்ணணும். இந்தா இது யாருது? உனக்கு என்ன வேணும்? இந்தா சின்னதாக வெட்டிக்கோ. பக்கத்தில் ஒரு குச்சியை வந்து இதுக்குள்ள சென்டரில் குத்தணும். இங்கே பாருங்க, சென்டரில் குத்தி எடுத்துக்கிட்டேன். கலர் பக்கத்துல இருந்து குத்துங்க. வெள்ளை பக்கம் குத்தக்கூடாது. கலர் பக்கம் குத்தணும். இந்த கலர் பக்கத்துல இருந்து குத்தி அந்த பக்கம் எடுக்கணும். சரியா? இப்போ இந்த இங்க பாருங்க, கவனிங்க, அடுத்து கவனிங்க. ஒரு பேப்பர் எடுத்து இதில் குத்தி விடணும். ரொம்ப கிளியாம கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. இங்க பாருங்க, இப்படி வரணும். அடுத்ததை விட்டணும். அதுக்கு அடுத்தது ஒன்று விட்டு ஒன்று இப்படியே குத்தி விடணும். கரெக்டு. இங்க பாருங்க, புரியுதா? ஃபேன்ட்ட வச்சிங்கன்னா சுத்தும். புரியுதா? ஆமா, வீட்டுக்கு போய் இதை செஞ்சு பார்த்துக்கோ. ஆண்டா அவன் கொடு, நீ அதை கூட இந்த வச்சுக்கோ. அதை கொடு. இந்தா இதை பிடிச்சிக்கோ. இங்க பாரு, சொல்லித்தரேன் பாருங்க, கவனிங்க, உட்காருங்க, சொல்லித்தரேன். இங்க பாரு, இந்த கலர் குச்சி இருக்குல்ல, குச்சா வந்து கலர் பக்கத்தில் குத்துங்க. கலர் பக்கத்தில் குத்துனீங்கன்னா கரெக்டாக வரும். அப்புறம் ஏதாவது ஒரு பக்கத்தில் இதை எடுத்து இதில் குத்தணும். புரியுதுங்களா? எந்த பக்கம்னாலும் பரவாயில்ல. இதை ஒன்றை விட்டுடணும், அதுக்கு அடுத்தது போகணும். ஒன்னொன்னை விட்டுட்டு அப்படியே குத்தணும். புரியுதா? சரி, பரவாயில்ல விடுங்க. இந்த மாதிரி சுத்தம். புரியுதா? ஃபேன் கடையில் வச்சிங்கன்னா சுத்தம். சின்ன வயசில் ரோட்லலாம் இருக்கும்போது இப்படி ஓடுனாக்கா சுத்தம். இப்படி இதை பிடிச்சிக்கிட்டு இப்படி ஓடினீங்கன்னா சுத்தம். பட் அது வேண்டாம், ட்ரை பண்ணாதீங்க. ஃபேன்லேயே சுற்றி ட்ரை பண்ணுங்க. கலர் பக்கம் 4 வாட்டி சொல்லிட்டேன். கலர் பக்கத்தில் உள்ள விடு. நீ தப்பு, கலர் பக்கத்தில் உள்ள விடணும். வெளியில் குச்சி எடு, கலர் பக்கத்துலேருந்து உள்ள விடு. கரெக்ட். கரெக்ட், இது உள்ள விடு.
அடுத்தது இது. இப்போ இது உள்ளட்டு இல்லை, இது விடணுமா? இது புரியுதா? கலர் பக்கத்துலம்மா இதை எடுத்துடு. இந்த பக்கத்தில் உள்ள வீடு. இந்த பக்கத்தில் உள்ள வீடு. இப்போ சப்போஸ் நல்லா நிற்கணும் அப்படின்னா வீட்டில் சின்ன வெங்காயம் ரப்பர் ஏதாவது உள்ள இந்த பக்கம் போட்டுக்கிட்டிங்கனாக்கா நல்லா நிற்கும். சரியா? சின்ன ரப்பர் கட் பண்ணி இதில் மாட்டிக்கலாம், இல்லை சின்னதாக வெங்காயத்தட்டில் மாட்டிக்கலாம். இது நம்ம பண்ணலாம். புரியுதா? ஓகே, இன்னும் 5 minutes தான் டைம். அடுத்தது போயிடுவேன். குயிக்லி ஃபினிஷ், குயிக்லி முடிங்க. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க சார். சின்ன பசங்க கொஞ்சம் கஷ்டம் அவங்க. ஒன்று விட்டு ஒன்று. கரெக்டு. கட் பண்ணலையாட்டுக்குதுரா? அது கட் பண்ணல, இன்னும் சேர்த்து கட் பண்ணு, பாதி வரைக்கும் கட் பண்ணணும். ஒன்று வந்துச்சா? கரெக்ட். மடிச்சு விடலாம், அது மாதிரி மடிச்சு விடலாம், இப்படி இதாகவும் வச்சுக்கலாம். ஃபெவிகால் வச்சுருந்தீங்கன்னா ஒட்டி விட்டுருங்க. இங்கே பாருங்க, ஃபெவிகால் தான் எல்லா பேப்பரையும் சேர்த்து ஒட்டிடுங்க. ஃபெவிகால் வச்சுருந்தீங்கன்னா நடுவில் ஒவ்வொன்றுக்கும் ஃபெவிகால் போட்டு ஒட்டிடுங்க. சார் இல்லை, இது நான் இன்னொன்று வச்சுருக்கேன், வேறு 2 வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, கவனிங்க. இந்த ஒவ்வொரு இடத்துலையும் கம் போட்டு விட்டுறேன். இந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஃபெவிகால், கம், பசை நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டுட்டா கரெக்டாக நின்றுக்கும், கரெக்டாக ஒட்டிக்கும். அது புரியுதா? ஃபெவிகால் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஒட்டி விட்டுருங்க, ஒன்று விடாமல் ஒட்டிடுங்க. அப்போ உங்களுக்கு பிரிஞ்சிட்டு வராது. ஓகேவா? கம்மு யாருக்காவது வேணுமா? இந்த கம்மு இந்த வர இது புரியுதா? இங்கே ஒட்டிட்டு இதை ஒட்டிடலாம், திரும்ப இதை ஒட்டிட்டு அடுத்தது. புரியுதா? ஒன்று விட்டு ஒன்று. இப்போ இது இருக்கக்கூடாது, இது ஒட்டிடு. கரெக்டுமா, கரெக்டு. இது மட்டும் ஒட்டினா தான் வரும். மேலே கொண்டா. இது ஒட்டிடு அப்படியே எல்லாத்துக்கும். இங்கே கொஞ்சம் கம் போட்டு ஒட்டிடு. உட்காருங்க, சிட் டவுன். நெக்ஸ்ட் போகலாம். கரெக்டு. கம் போட்டு ஒட்டிட்டியா? ஓகே, குட். ஒன்று விட்டு ஒன்றுங்க. ஃபர்ஸ்ட்லேயே போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் கம் போட்டால் உடனே வேலை முடிஞ்சிடும். நான் இங்கே டேபிள் மேலே வச்சுருக்கேன் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டாக. கரெக்ட், வெரி குட். எனக்கு ஒரு ஃபோட்டோ அந்த பக்கம் பிளாக்காக இருக்கு, நான் அந்த பக்கம் போயிடுறேன், அங்கே போயிடுறேன்.
அந்த குட்டி பேப்பர்லேயே அதை கொஞ்சம் கட் பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா போதும். இந்த இடத்துல பசை இருக்குல்ல, சின்ன பேப்பர் எல்லாம் 3 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ஒன்று போட்டா அடுத்து இங்கே கம் போட்டு ஒட்டுங்க. கம் கொஞ்சம் போட்டுருங்க. கொஞ்சம் கம் போடு. இல்லை ஆப்போசிட் வரலாம். இது ஒன்று விட்டு ஒன்று வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அங்கே பாரு நீ. அடுத்தது கம் போடு. சின்னதாக ஒரு பேப்பர் கட் பண்ணி இதில் ஒட்டிடுங்க. நான் முன்னாடி ஒரு பேப்பர் கொடுத்தேன்ல, அதில் கொஞ்சம் கட் பண்ணி அதை ஒட்டிடுங்க. அவ்வளோதான். ஓகே குட்டு. இங்கே ஒரு பேப்பரை ஒட்டிடு. சின்னதாக ஒரு பேப்பரை ஒட்டிடு. இதில் கூட கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். கரெக்டு. ஏன் உனக்கு வரலையா? உட்காந்து செய். ஏதாவது கம்மு ஒட்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒட்டணும். எல்லாத்துக்கும் ஒட்டினா நல்லாயிருக்கும். இங்கே கொடு. தப்பு. கொடு. அடுத்து இதை ஒட்டக்கூடாது. நீ அடுத்தடுத்து எல்லாமே பக்கத்தில் கதை ஒட்டிட்ட. இங்கே பாரு, இப்போ இதை ஒட்டிட்டுட்டா, இது போட்டாச்சா? அடுத்தது இதுக்கப்புறம் இது, புரியுதா? இதுக்கப்புறம் இது ஒன்று விட்டுறணும். இப்போ இதை விட்டுறணும். இதுக்கப்புறம் இது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. புரியுதா? உனக்கும் அதுதான். ஒன்று விட்டு ஒன்று ஒட்டணும். எல்லாமே கண்டினியூஸாக ஒட்டிட்ட. கம்மு நிறையா போடாத, கம்மியாக போடு. இந்தா அப்படியே வச்சிருங்க. காயட்டும்னா ஓரமாக போய் வச்சிருங்க. ஓகேவா? வேணும்னா உங்கள் பேர் கூட எழுதிட்டு வச்சிருங்க. அங்கே இங்கே வச்சிருங்க. ஒட்டிட்டியா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். கரெக்டு. தப்பு அது. கரெக்டு. நெக்ஸ்ட் போகலாமா? தேங்க்ஸ். நெக்ஸ்ட் போகலாமா? கரெக்டு. நல்லா இருக்கு. ஃபேன் டப்பை வச்சுன்னா சுற்றும். இது என்ன? இதெல்லாம் வேண்டாமா? இந்த பேப்பர்லாம் என்ன? அது இது சரி, நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, இந்த எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று கொடு. எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று கொடு. வந்துச்சா? பேப்பர் வந்துச்சா? உட்காரு.
வா ஓரமாக போய் வச்சிருங்க, அது காயட்டும். ஓரமாக வச்சுட்டு வந்துடுங்க செஞ்சது. வச்சுட்டு வா அப்படியே வா. யாராவது மெதிச்சுட்டு வாங்க நீங்கள் செய்கிறத. இங்கே பாருங்க, நீங்கள் மெதிச்சது உங்கள் பேர் அதுக்குள்ளே எழுதி அங்கே போய் வச்சுட்டு வந்துடுங்க. உங்கள் ஃபேனை மெதிச்சிடுவாங்க யாராவது, உங்கள் பேரை வேணால் எழுதி அங்கே கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுங்க. அப்புறம் போகும்போது எடுத்துக்கலாம். ஓரமாக வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் பேப்பர் வந்துச்சா? பேப்பர் எல்லாத்துக்கும் வந்துச்சா? எத்தனை பேருக்கு 4 கப் தெரியும்? சரி, 4 கப்ஸ் தெரியும், செய்யுங்க. 4 கப் உனக்கு தெரியாதா? நான் வரேன். கவனிங்க, நெக்ஸ்ட் போலாம். சிட் டவுன். சைலன்ஸ் ப்ளீஸ். சைலன்ஸ். பேசாதீங்க, அப்பதான் அடுத்தது போவோம். சைலன்ஸ் ப்ளீஸ். கவனிங்க, 4 கப் செய்ய போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி மடிக்கணும். செய். நெக்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி மடிங்க. இங்க பாருங்க, 4 பக்கமும் இந்த மாதிரி உள் பக்கமா மடிக்கணும். சென்டர் பாயிண்ட்டை டச் பண்ற மாதிரி 4 பக்கமும் மடிக்கணும். இதை செஞ்சீங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். இத்தனை பேப்பர் எப்படி வந்துச்சு உங்கள்கிட்ட? 3 பேப்பர் இருக்குது கூட, அதையே இருக்கு. ஒன்று தான் உனக்கு. அதை விட்டுருங்க, ஸ்ட்ராங்காக இருக்கு, அது மட்டும் கொடுங்க. வேண்டாம், அந்த கலர் பேப்பர் கொடுத்துருவோம். ஒரு 2 பக்கமும் கலர் இருக்கு, அதை விட்டுட்டு இது மாதிரி கொடுத்துக்கலாம். உட்காரு, பிளேஸில் உட்காரு. இதுதான் இந்த இப்போ நீ பண்ணிக்கல, அதுக்கப்புறம் இது பண்ணணும். புரியுதா? 4 பக்கமும் இது மாதிரி மடிக்கணும். கவனிச்சுக்கோங்க. அடுத்தது பேக் சைடில் திருப்பிட்டு சேம் இப்போ என்ன செஞ்சீங்களோ அதே தான் செய்யணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே தான் பண்ணணும். ரிவர்ஸில், பேக் சைடில். இந்த மாதிரி வரும். செய்யாத இரு, வெயிட் பண்ணு. பிளாக் ஸ்கெட்ச் பென் கொண்டாந்தியா? பிளாக் ஸ்கெட்ச் பென் இருக்கா? கொடு. பிளாக் ஸ்கெட்ச் பென் எடுத்துட்டேன். திரும்பவும் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட்டுக்கு இதை பார்த்துக்கோங்க. 2 ஐஸ் ட்ரா பண்ணணும். புரியுதா? இப்போ இது பப்பட் ரேபிட் பண்ண போகிறோம். 4 கப்பு தான் பேஸு. இயர்ஸ் மட்டும் நான் கட் பண்ணி தரேன், நீங்கள் அதை அப்படியே ஒட்டிக்கலாம். ஆனால் எல்லாரும் இந்த மாதிரி ஐஸ் ட்ரா பண்ணிடுங்க. இதுக்கு ஆப்போசிட் சைடு தான் இயர்ஸ் உங்களுக்கு பாருங்க, இப்படி வரும். இதை ஓப்பன் பண்ணணும். 2 கண்ணு இருக்க மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த இதுக்கு காதை மட்டும் என்ன வைக்கணும். இப்படி வரும். இப்படி வாய் திறந்து மூடுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல காது ஒட்டுவோம். கண்ணு 2 வரைஞ்சிருங்க. இப்போ இந்த அந்த பக்கம் தான்.
நான் உட்கார் அந்த எனக்கு அந்த பிளேஸ் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். பேனா இல்லை பக்கத்தில் வாங்கிக்கோ. கரெக்ட். கண்ணு ஐபால்குள்ளே ஃபில் பண்ணு. அதுக்குள்ளே ஐபால் ஃபுல்லாக மட்டும் இந்த மாதிரி கரெக்ட். இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட வரைஞ்சிக்கலாம். கரெக்டு. இந்த இதில் 2 ஆளுக்கு 2 ஒரே கலர் பிடிச்சிக்கோ. உனக்கு 2 எடுத்துட்டு கொடுங்க. உட்கார் கரெக்டு. அந்த கம்மடு ஃபெவிகால் எடு. தப்புடா, ஐப்ரோ அங்கே வரக்கூடாது, ஐப்ரோ ரிவர்ஸில் வரணும். ஃபெவிகால் எடு. ஃபெவிகால் 2 ஒரே மாதிரி ஏஸ் 2 கொடுங்க. இது தப்புமா நீ செஞ்சது. இப்போ ஒரே டைரக்ஷனில் செஞ்சுட்டேன். ஆப்போசிட்டில் பண்ணி இந்தாங்க பாருங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி காதுக்கு கீழே மட்டும் ஃபெவிகால் போட்டிருக்கேன். இந்த கண்ணு ஒட்டிருக்கோம்ல, அந்த கண்ணு ஒட்டிருக்க பக்கமாக அப்படி ஒட்டிக்கணும். புரியுதா? இங்கே பாருங்க. இப்போ வந்து காது பிடிக்கும் ரேபிட்டு, அதை எடுக்கணும். அதை எடு. உட்கார் சொல்றேன். இங்க பாரு, பப்பாட்டு இப்படி வரும். புரியுதா? எல்லாரும் செய்யுங்க. அந்த காது மட்டும் கட் பண்ணி தரேன் நான். காது பண்ணு. காது தரேன். இப்போ நீ பார்க்காம இப்போ வர, நீ இவ்வளோ நாள் சொல்லி கொடுத்தேன்ல, இப்படி வரும். காது ஒட்டணும். போ போய் உட்காரு. காது தருவாங்க. நாங்க 2 உட்காரு. டான்ஸ் வரேன், பக்கத்தில் வரேன். இங்கே இருக்குங்க. எடுத்துக்கோ. 2 எடுத்துக்கோ. 2 மட்டும் எடுத்துக்கோ. வராயிரு. 2 மட்டும் எடுத்துக்கோ. இங்கே ஒட்டிக்கா. 2 காது. இங்கே 1 இங்கே 1. இந்த இடத்துல இங்கே 1 இங்கே 1 ஒட்டிக்கோ. இங்கே பாரு. இங்கே கம் போட்டு ஒட்டிக்கோ. இங்கே 1 இங்கே 1. கம் இல்லையா பாரு, அந்த டேபிள் மேலே வச்சுக்கிட்ட மாதிரி. இது மாதிரி 2 பண்ணிக்கணும். பண்ணிட்டு இப்படி பண்ணினா வந்துடும். காது ஏன் வரையில? கண்ணு வரையில. கண்ணு வரைஞ்சிடு, அப்புறமே தான் பண்ண முடியும். இந்த கண்ணு வர ஏன் வரலையா? கரெக்டாக ஈவனாக வரணும். எல்லாமே டச் பண்ணணும். இந்தா
எல்லாமே கரெக்டாக டச் பண்ணுற மாதிரி பண்ணணும். புரியுதா? இந்தா இன்னும் செய்யவே இல்லையே, நான் அடுத்த ஸ்டெப் செய்யணும். இந்தா இது இப்படி பண்ணணும், எல்லா பக்கமும் பண்ணு. தப்புடா, இன்னும் நல்லா பண்ணு, இந்த மாதிரி பண்ணு. சூப்பர். ம் காதை ஒட்டணும், உள்ளே ஒட்டணும். சரி போ, பரவாயில்ல. உள்ளே பாருங்க பாருங்க, இந்த மாதிரி உள்ளே ஒட்ட செய்யும் போது பார்க்கல, பரவாயில்ல. அர்த்தம் செய்யும் போது அப்படி பண்ணிக்கோ, உள்ளே ஒட்டணும். ஓகே. கண்ணு வரைஞ்சிட்டு வா. டேய் கண்ணு வரைஞ்சிட்டு வா, கண்ணு வர. ஆ இப்படி பண்ணுமா, இப்படி மடி, ரெண்டாம் மடி. திரும்ப ஓப்பன் பண்ணு, திரும்ப இப்படி ரெண்டாம் மடி மடிச்சுட்டு இப்படி பண்ணினா வந்துடும். இப்போ காது ஒட்டணும். இங்கே ஒரு காது, இங்கே ஒரு காது ஒட்டணும். காது வாங்கிப்போ, அவங்ககிட்ட வாங்கிப்போ. மடிச்சிட்டியா? இப்படி மடிச்சிட்டீல. இப்போ மடிச்சுட்டு இந்த பக்கமும் மடிச்சுட்டு இப்படி பண்ணினா வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணு, எல்லா பக்கமும் ஓப்பன் பண்ணு. ஓகே. அது வேணுங்களா? கண்ணு எங்கே வரைஞ்ச? சரி ஓகே, பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ? இந்தா இந்தா காது இங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் ஒட்டிடு. வருதா? இந்தா கரெக்டு. டைனோசர் வராது அதில், உங்களால் கஷ்டம், அது முடியாது. வீடியோவில் போய் பார்த்து செஞ்சு ட்ரை பண்ணு. நீ டைனோசரை வந்தியா? கரெக்டு. காது வேணுமா? அது வீட்டில் போய் எடுத்துக்கோ, வீட்டில் செய்யறதுக்கு இல்லை.
உட்காரு உட்காரு, எடுத்துக்கோ, ரெண்டையும் எடுத்துக்கோ. ஆ கரெக்டு, நான் இந்த மாதிரி பண்ணணும், இப்படி பண்ணணும். நீ முன்னாடியே இப்போ இந்த பக்கம் ஒன்று எடுத்து விடல, ஒரு பக்கமாக எடுத்து விட்டீங்கன்னா தானே பண்ண முடியும். சூப்பர். கரெக்டு கரெக்டு. போ, போய் உட்காரு போ. ஆ கரெக்டு. உட்காந்தீங்கன்னா தான் தருவேன். ரெண்டு ரெண்டு கலர் மாற்றியும் கொடுக்கலாம், ஒரே மாதிரியும் கொடுக்கலாம். வரேன், இதை முடிச்சுட்டு வரேன்.
ஏ டோன்ட் ஷவுட், பேசாதீங்க. ஹலோ, நெக்ஸ்ட் வரைக்கும் போகலாம். பேசாதீங்க. ரெண்டு பேப்பர் வந்திருக்கா? ரெண்டு பேப்பர் வந்திருக்கா? இங்கே பாருங்க, ஒரு பேப்பரை இப்படி எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல க்ளூ போட்டு இதை இப்படி ஒட்டணும். பாருங்க, இந்த மாதிரி ஒட்டணும். புரியுதா? ஸ்ப்ரிங்கு இதுங்க ஒட்டிட்டு இங்கே ஒட்டணும். புரியுதா? இங்கே கம் போட்டு இப்படி ஒட்டு. புரியுதா? கரெக்டு. ஸ்ப்ரிங்கு செய்யணுமா தெரியுமா? இந்த பாரு, அந்த மாதிரி செய்கிறாங்க பாரு. கீழே வச்சு செய்யணும், மடியில் வச்சு செய்யாதீங்க, கீழே வச்சு செய்யுங்க. கீழே வச்சு ஒட்டு. லாஸ்ட் கம் போட்டு விட்டு. ஒட்டிட்டியா? கொடு, ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் கொடு. கரெக்டு. இங்கே பாருங்க, கவனிங்க, இது மாதிரி ஒட்டிடணும். கரெக்டு. இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி ஒட்டிடணும். இந்த மாதிரி செய்யணும். புரியுதா? இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சோம்னா ஒன்று ஜிக்ஸாக்காக மடிக்கணும். இந்த பக்கம் ஒன்று மடிச்சோம்னா இந்த பக்கம் ஒன்று மாற்றி மாற்றி மடிக்கணும். கரெக்ட். இந்தா யாருது ஒட்டு கரெக்டு. ஓகே. லாஸ்ட்டு ஒட்டிடு. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஒட்டிடணும். ஒன்று கொடுக்கணும். இதை ஃபேஸே இதுதான். இதில் அவங்க ட்ரா பண்ணணும். கவனிங்க, இந்த மாதிரி ஒட்டிட்டு ஒன்று ஜிக்ஸாக்காக செய்யணும். ஃபுல்லாக ஜிக்ஸாக்காக செய்யணும். ஒன்று இப்படி மடித்தா ஒன்று இப்படி மடிக்கலாம்.
நீங்கள் ஸ்கூல் ரிப்பனில் கூட இப்படி செய்யலாம். நிறையா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கை வச்சு நிறையா அனிமல்ஸ் செய்யலாம். நமக்கு வேணுங்கிற மாதிரி ஃபேஸ் வரைஞ்சிட்டு ஒட்டிக்கலாம். கை கால்லாம் வச்சுக்கலாம். அதுக்கு ரேபிட் ஆட்டம் நமக்கு எந்த ஃபேஸ் வேணாலும் வரைஞ்சி ஒட்டிக்கலாம். ஃபேஸ் ஒன்று ட்ரா பண்ணி அதில் ஒட்டிக்கோங்க. எண்டில் ஒட்டணும், எங்கன்னு சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு ஒட்டின மாதிரி லாஸ்ட்டாகவும் ஒட்டிக்கணும். பாருங்கள், லாஸ்ட் எண்டு இருக்குல்ல, பாருங்கள் இப்படி ஜிக்ஸாக்காக வரும். லாஸ்ட் எண்டில் வந்து கம் போட்டு ஒட்டிக்கணும். இந்த மாதிரி வரும். ஸ்கெட்ச் பென் இருக்கா? கரெக்டு கரெக்டு. ஸ்கெட்ச் பென் இருக்கா? ஸ்கெட்ச் பென் பிளாக் ஸ்கெட்ச் பென் ஏட்டா இருக்கு. கரெக்டாக ஒட்டிடு. கடைசியாக மீதி கட் பண்ணிடு. பிளாக் ஸ்கெட்ச் பென். பாருங்க, இந்த மாதிரி ஃபேஸ் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி ஃபேஸ் வேணுமோ அப்படி வரைஞ்சிக்கலாம். யார் ஸ்கெட்சு? இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். கம்ம டேபிள் மேல இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி ஃபேஸ் வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். தரேன் இனிமேல் தான் கட் பண்ணுறேன். நீ உட்காரு, எல்லாத்தையும் கட் பண்ணி தரேன். கரெக்ட். கட் பண்ணி மீதியா ஃபேஸ் தரேன் நான். பாரு, அவங்க கிட்ட இருக்கு பாரு. கட் பண்ணிடு. என்னம்மா? விட்டு இது மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஒட்டிக்கலாம். எந்த பேப்பர் வேணும்? இந்த பாரு, ஸ்கொயரா எதுக்கு? என்ன பண்ற? ஸ்ப்ரிங்குக்கு வேணுமா? இந்தா ட்ரா பண்ணிட்டு இதில் ஒட்டிக்கோ. இப்படி ஒட்டிக்கோ. ட்ரா பண்ணிட்டு இதில் ஒட்டு. இங்கே தான் ஒட்டணும். இதில் ட்ரா பண்ணிட்டு ஒட்டிக்கோ. ட்ரா பண்ணு ஃபஸ்ட்டு. ஆமாம் ஆமாம். பாருங்க, இது டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபேஸ்க்கு டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து கட் பண்ணிக்கோங்க. லைட் ஆயிடுச்சா? இது செய்ய சொல்லுங்க. இங்கே கம் போட்டு இங்கே ஒட்டணும், சரிங்களா? அப்புறம் ஜிக்ஸாக்காக பண்ணிக்கணும்.
தம்பி கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. எதுக்கு தம்பி என்ன செய்ய? அமைதியாக உட்காருங்க கொஞ்சம். உட்காருங்க கூட்டம். இந்தா ப்ளீஸ் கீப் குவைட். சொல்கிறத கேளுங்க, கவனிங்க. நம்ம ஃபஸ்ட்டுக்கு வந்து பேப்பர் ஃபேன் பண்ணோம் 3 பேப்பர் வச்சு. ரெண்டாவது ஒரு ஸ்கொயர் பேப்பர் வச்சு பெரிய ஃபேன் ஒன்று பண்ணோம். மூணாவது என்ன பண்ணோம்? பப்பட் ரேபிட் பண்ணோம். ரேபிட் பப்பட் 4 கப்பில் பண்ணோம். நாலாவதாக என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்ப்ரிங்கில் வந்து ஸ்னேக் ஆட்டம், பட்டர்ஃப்ளை ஆட்டம் என்ன ஷேப் வேணால் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் பண்ணியிருக்கோம், அதை பேஸ் பண்ணி நிறையா பண்ணிக்கலாம். ஓகேவா? என்ன சார், இன்னும் ஒன்று பண்ணலான்னு பார்க்குறேன். என்ன வேணும்? காதுக்கா நிறைய பிட் இருக்குது பாரு, எடுத்துக்கோ. கண்ணு மூக்கு பெருசா வரைங்க, சின்னதா வரையாதீங்க. கண்ணு மூக்கு வாயெல்லாம் கொஞ்சம் பெருசா ட்ரா பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒட்ட வேண்டாம், ஒன்ஸ் ஒட்டுனா போதும். அப்புறம் மீதிலாம் சும்மா மடக்குனா போதும். சூப்பரா இருக்கு. இதை கட் பண்ணி ஒட்டிக்கோ. இந்தா கட் பண்ணி ஒட்டிக்கோ. செகண்ட் டைம் தேர்ட் டைம்ல க்ளூ போடாதீங்க, அப்படியே ஒட்டிக்கலாம். புரியுதா? அதே மாதிரி தான். வேற ஏதாவது சொல்லி தரேன் இதுல, புரியுதுங்களா? இல்லப்பா இருங்க, வெயிட் பண்ணுங்க. இது என்ன பண்ணலாம் தரேன். உட்காரு. என்ன வேணும்? ஃபேஸ் மீதி இருக்கா? அதான் உங்களுக்கு என்ன வேணும்? தரேன். நெக்ஸ்ட் போலாம். உட்காரு. என்ன வேணும்? ஃபேஸ் அவங்க மேம்கிட்ட இருக்கு பாரு. கரெக்ட், சூப்பர். ஃபேஸுதா முகமா?
காதா? எதுக்கு காது? எதுக்கு? எந்த காது? ஃபேஸா? ஃபேஸ் பாரு அங்கே உங்ககிட்ட இருக்கு. இங்கே பாரு, இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்கள, நீங்கள் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து லெக்ஸு ஹேண்ட்ஸும் வச்சுருக்கிறேன். புரியுதா? இப்படி ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி இங்கே வந்து ஃபேஸ் வைக்கணும். இது நாம் பண்ணது ஒரு இப்போ வந்து இது டெடிபி ஆட்டம், ரேபிட் ஆட்டம், ஹேண்ட்ஸு லெக்ஸ் மட்டும் வச்சுருக்கேன்ல, ஃபேஸ் மட்டும் நம்ம அதே மாதிரி செஞ்சுட்டு காது 2 ஒட்டிக்கணும். புரியுதா? நீங்கள் ஒரு மெத்தட் இப்போ சொல்லி கொடுத்துருமா, இதில் நிறையா பண்ணலாம். காது எதுக்கு எதுக்கு வேணும்? எந்த காது எதுக்கு? இந்த காதா? இந்தா இரு பாரு, இங்கே இருக்கு பாரு. இன்னும் 2 3 கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, நான் நெக்ஸ்ட் போகலாம். முடிச்சிட்டீங்களா? டவுட் இருக்கா? நெக்ஸ்ட்டு போகலாமா? சிட் டவுன். ஆமாம், வளைவா கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, போன முறை கை காதெல்லாம் சொன்னேன்ல, அது எப்படி கட் பண்ண பாருங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு 2ஆ மடிச்சுக்கோங்க, 4ஆ மடிச்சுக்கோங்க. புரியுதா? இப்படி மடிச்சுக்கிட்டு மேலே வந்து ஒரு கவர் கட் பண்ணணும், அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் கவர் கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணணும். கைக்கு காலுக்கெல்லாம் இப்படி தான். இப்படி இது ஓப்பன் பண்ணால் 4 பேப்பர் கிடச்சிடும் நமக்கு. 2 கைக்கும் 2 காலுக்கும் வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றா கிடைக்கும். இப்போ இது ஒரு கை வச்சுக்கிட்டோம்னா இது ஒரு கை, இது ஒரு கால் வச்சுட்டோம்னா இது ஒரு கால். அது மாதிரி நம்ம கவனிங்க, கவனிச்சாதான் தெரியும், செஞ்சுக்கலாம். பேசிக்கிட்டே இருந்தா தெரியாது. அதில் நிறையா மெத்தட் செய்யலாம். நம்ம ஸ்ப்ரிங்கை வச்சுட்டு நிறையா டால்ஸ் பண்ணலாம். சரி, அப்படியே முடிச்சுக்கலாமா? இதோட முடிச்சுக்கலாமா? இன்னொன்று செய்யணுமே வேணாம்? இன்னொன்று அமைதியாக கவனிச்சாதான் தெரியும், இல்லைன்னு சார் கிளம்பிடுற, அவ்வளோதான். உட்காருப்பா, கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. இப்படி பாரு, அமைதியாக சொன்னதானே கவனிக்க முடியும். அடுத்தது செய்வார் சார். இன்னொரு இது செஞ்சு காமிக்க போகிறாங்க சார். இல்லை சார், அந்த பேப்பர் ஒவ்வொரு பேப்பர் அப்படியே உட்காருங்க, அவங்க உங்கள் பிளேஸ்லேயே உட்காருங்க, கொடுத்துருவாங்க. உட்காருமா. இங்கே பாருங்க, இப்போ நான் ஒரு மாடல் சொல்லி கொடுக்குறேன், அதில் நிறையா செய்யலாம். பட் அதை நான் பேசிக்காக மட்டும் சொல்லிடுவேன். நீங்கள் வீடியோஸ் இருக்குது, என்னோட பேர் போட்டிங்கன்னா வீடியோ வரும். நிவேதா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் போட்டிங்கன்னா வீடியோஸ் நிறையா வரும். அதெல்லாம் அந்த வீடியோஸ்லாம் இருக்குது. ஓகேவா? இப்போ சொல்லி கொடுக்குற முதல்ல பார்த்துக்கோங்க. எல்லாருக்குமே 4 கப் தெரியும், எல்லோரும் 4 கப் செய்யணும். புரியுதா? வந்துச்சா? எல்லாருமே 4 கப் செய்ய ஆரம்பிங்க. தம்பி 4 கப் செய்யுங்க. உட்காரு சார். சரிதா? 4 கப் செய்யுங்க. ஃபோர் கப் செய்ப்போ சொல்லி கொடுத்தேன்ல. இப்போதான் சொல்லி கொடுத்தேன். உட்காந்து செய். நான் இது மாதிரி செய்யணும். அது பரவாயில்ல, செய், வந்துடும். இன்னும் ஒன்று இருக்குங்க. கிளம்புறாளா? இப்போ தான் வரீங்களா? அவளுக்கு கொஞ்சம் ஏஜி தான் இருக்கும். உட்காருங்க, பாருங்க. இதை செய்ய சொல்லுங்க.
இந்தாங்க பக்கத்தில் அவங்க இந்த பேரண்ட் உட்காந்துருக்காங்களா, அவங்க பக்கத்தில் உட்காந்து செய்ய சொல்லுங்க. ஐஸ் குச்சி நான் சொல்லவே இல்லை. பாருங்க, இது மாதிரி செய்யணும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகாதீங்க. இது வரைக்கும் மட்டும் செய்யுங்க. இது வரைக்கும் மட்டும் எல்லாருமே செய்யுங்க. புரியுதா? இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், இப்போ சொல்லி கொடுத்தது தான். இது மாதிரி செய்யுங்க எல்லாருமே. என்ன வேணும்? நான் இப்போ சொல்லி கொடுத்தனே பண்ணீங்க. இப்போ நீ ரேபிட் பண்ணீல, அது மாதிரி செய்யணும். ஃபோர் கப் பண்ணிட்டியா? இன்னொரு 4 கப் இப்போ ஒரு பண்ணிட்டியா? உட்காரு வர. அது பண்ணிட்டானா? அதே மாதிரி நீங்களும் ஒன்று பண்ணணும். பண்ணுங்க, திருப்புங்க அதை பேக் சைடு. இது வந்து ரேபிட் பண்ணுறதுக்கு பார்த்து நீங்கள் அப்புறம் செஞ்சுக்கோங்க. இப்போ பண்ணுறதுக்கு ஒன்று செஞ்சுருங்க. அதே மாதிரி இன்னொன்று பண்ணுங்க. சரிப்பா, ஒரு நிமிஷம் அப்புறம் பாருங்க, அப்புறம் செய்யுங்க. இங்கே பாருங்க, நான் நிறையா செய்ய போகிறேன், எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு எது வரைக்கும் செய்ய தெரியுமோ அது வரைக்கும் செஞ்சால் போதும். புரிஞ்சுக்கோங்க, செய்யாதீங்க யாருமே. ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க. புரியுதா? இப்போ 4 கப் பண்ணியிருக்கோம்ல, அதனோட ரிவர்ஸ் இதுதான். இந்த பக்கத்துலேயே எடுத்துகிட்டு திரும்பவும் 3ஆவது வாட்டி இது மாதிரி பண்ணணும். 3rd டைம் இது மாதிரி பண்ணணும். செய்யாதீங்க. 3rd டைம். முதல்ல வந்து ஃபஸ்ட் டைம் செஞ்சோம், 2nd டைம் செஞ்சோம், இப்போ 3rd டைம். புரியுதா? என்னை மட்டும் பாருங்க, செய்யாதீங்க. இங்கே பாருங்க, இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுதா? இதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணுங்க. புரியுதா? ரிவர்ஸ் பண்ணிட்டு இது மேலே வந்து இப்படி எடுத்து விடணும். புரியுதா? இது அப்படியே என் வீடியோவில் வரும். நிவேதா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் போட்டு பேண்ட்டு ஷர்ட்டு, கேமரா பேண்ட் ஷர்ட்டுன்னு போட்டிங்கன்னா வரும். கேமரான்னு போட்டிங்கன்னாவே வரும். கேமரான்னு போட்டிங்கன்னா இது மாதிரி வரும். இப்போ இது பார்த்தீங்களா, இது பேர் லாந்தர். ஓகேங்களா? இப்படி கட்டி தொங்க விடலாம். ஃபஸ்ட்டு மாடல். சரிங்களா? இது பேர் லாந்தர். செகண்ட் வந்து இது அப்படியே மடித்தோம்னாக்க இது என்ன மாதிரி இருக்கு? டிஷர்ட் ஆட்டம் இருக்கா? சட்டையாட்டம் இருக்கா? கையெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் ஷர்ட் ஆட்டம் வந்துருச்சு. சாதாரணமாக விசிறி செய்ய தெரியுமா? ஃபேன். அந்த ஃபேனை செஞ்சுட்டு இதுக்கு அடியில் வச்சோம்னா என்ன வரும்? கேர்ள் ஆட்டம் மாறிடும். புரியுதா? கேர்ள் வந்துடும். ஃப்ராக் வச்சுட்டோம், தலை மட்டும் நம்ம ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஏதாவது நம்ம ஃபேஸ் ஆட்டம் செஞ்சு ஒட்டிக்கலாம். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு மாடல் வந்து 4 கப்பு. 2வது வந்து என்ன சொன்னேன்? செகண்ட் என்ன? லாந்தர். 3வது வந்து இது டிஷர்ட்டு. புரியுதா? டிஷர்ட் வரைக்கும் புரிஞ்சிச்சா? பாருங்கள், டிஷர்ட் வந்து இப்படி இருக்கும். அடுத்த ஸ்டெப்பு எல்லாத்துக்கும் கஷ்டம், பார்த்தீங்கன்னா தான் புரியும். வராது. அட்லீஸ்ட் இது வரைக்கும் மட்டுமா செஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், இது ரெண்டையும் பிடிச்சிக்கிடும். இது ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு இப்படி ஓப்பன் பண்ணணும். இப்படி ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கீழ் பக்கத்தை இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த பக்கமும் பிடிச்சா இப்படி வரும். இப்படி வரும். சரிங்களா? இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் பண்ணோம்னா இது கேமரா. இப்படி கையில் பிடிச்சிட்டு பின்னாடி
ப்ரெஸ் பண்ணணும். பாரு இப்படி இப்படி பண்ணிவிட்டு இந்த பக்கம் மடிச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு பின்னாடி அழுத்தணும். அழுத்தினா இது கேமரா. கையில் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் வரும். ஆனால் ஃபஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்போட முடிச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வரைக்கும் முடிச்சுக்கோங்க. இது வரைக்கும் புரியுதா? இது கேமராவா? சார் பாருங்கள். அடுத்தது இது கேமரா, சரிங்களா? இதுக்கப்புறம் இப்படி மேல் பக்கமாக இதை மடிச்சிங்கன்னா இது பேண்ட்டு, தோத்தி, சரியா? இதையே இந்த பக்கம் மடிச்சிங்கன்னா ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு. இவ்வளோ 6 வெரைட்டி இதில் வரும். ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, இன்றைக்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். வீடியோஸ் கொடுத்துருக்கேன் நான். நீங்கள் இல்லைனாலும் பேண்ட் ஷர்ட்டுன்னு போட்டிங்கனாவே வரும் வீடியோ. இதை ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? சரி பாருங்கள், இங்கே பாருங்கள். அடுத்தது இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், புரியுதா? அதே தான் திரும்ப சொல்லித்தரேன். இப்போ செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு எது வருதோ அது வரைக்கும் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. உன் பேப்பரை காணுமா? சரி, ஒரு பேப்பர் வாங்கிக்கோ. சாரி, இதுதான் தேர்ட் ஸ்டெப்பு. நம்ம பண்ண தேர்ட் ஸ்டெப்பு இதுதான். பின்னாடி இப்படி இருக்கும், முன்னாடி இப்படி இருக்கும், சரியா? இன்னொரு ஸ்டெப் செய்யணும். நீங்கள் இங்கே திருப்புங்க. இன்னொரு ஸ்டெப் செய்யணும். என்ன வேணும்? ஷீட்டா? அதே மாதிரி செய்யணும். தேர்டு. மேம் இந்த பக்கம் நின்றுக்கோ. பசங்க கேட்குறானுங்க பேப்பர், கேட்டால் கொடுங்க. பசங்க பேப்பர் கேட்குறாங்க, கேட்டால் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் 3. அதே திருப்புங்க. அந்த பக்கம் மடிக்கணும். இங்கே பாருங்கள், அந்த பக்கம் அதே மாதிரி மடிங்க. பேக்கில் திருப்பி மடிங்க. அதில் மடிக்க. கரெக்ட். இங்கே பாருங்க, இந்த ஸ்டெப்பு பாருங்க, இப்படி வரும். புரியுதா? நீங்கள் கலர் பக்கம் திருப்புங்க. கரெக்டு தான், வந்துடுச்சு. இதை எடுத்து விடணும். கரெக்டு. இப்போ இதோட கூட முடிச்சுக்கோங்க. இதோட கூட ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கோங்க, போதும். இது லாந்தர், இது அரைக்கை ஷர்ட்டு, ஹாஃப் கை டிஷர்ட். இது புரியுதா? ட்ரை பண்ணுங்க. இது மாதிரி இங்கே செய்யணும். இது பண்ணு. புரியுதா? இதே மாதிரி இந்த பக்கம் பண்ணு. இங்கே பாரு, இப்படி இருக்கதா அப்படி ஓப்பன் பண்ணு. இந்த பக்கம் பண்ண மாதிரி அந்த பக்கம் பண்ணு. இங்கே பண்ணு. அவ்வளோதான், முடிச்சோம். 2-3 பேர் செய்யட்டும். செஞ்சு முடிச்சோம். 5 minutes. இன்னொருக்கா செய்யணும். இப்படி இன்னொருக்கா செய். இது எப்படி பண்ணு. கரெக்டு. இது எப்படி பண்ணு. ஓகேவா? இந்த பக்கம் இது பண்ணு. கரெக்டாக பண்ணணும். அவசரமாக பண்ணினா வராது. வை நிர்மல் நிவேதா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். அதில் போட்டிருக்காங்க. இல்லை, அதில் போடல. ஓகே, இந்தா. இல்லை அது அவ்வளோதான். இதோட முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. உனக்கு வந்துச்சு பாரு. இல்லை லாந்தர். அப்போ நிவேதா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்.
எல்லாத்துக்கும் தெரியும் சார். இங்கே பாருங்க, சொன்னேன்ல மேலே ஃபேஸ் மட்டும் ட்ரா பண்ணி நம்ம ஃபேஸ் பண்ணோம்ல, இப்போ அது மாதிரி ஏதாவது ஒரு ஃபேஸ் ட்ரா பண்ணி இது மேலே ஒட்டிக்கணும். ஓகேவா? இது வீட்டில் போய் ஒயிட் பேப்பரில் கூட பண்ணிக்கலாம். இந்த விசிறி வந்து ஒயிட் பேப்பரை மட்டும் பண்ணிவிட்டு இதோட முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது வீட்டில் போய் ஒயிட் பேப்பரில் பண்ணிக்கோ. கரெக்ட், அதோட அவ்வளோதான். இதோட லாண்டர் இதுதான் உனக்கு வேணும். இதுதான் கேமரா இல்லை, வீடியோவில் பண்ணிக்கோ, பார்த்துக்கோ. கரெக்டு. இது ஓப்பன் பண்ணிதா இந்த பாருங்க, எடுக்கிறான் பாருங்க. இப்படி எடுத்து ஒன்றும் அவ்வளோதான். இந்த பக்கம் நீ செய்யுமா. இங்கே பாரு, இது வந்துருச்சு பாரு. இந்த பக்கம் தப்பாக செஞ்சுருக்கா, இப்படி வணக்கணும். கேமரா வீடியோவில் போய் பார்த்துக்கோ. இதுதான் மெத்தடு. வீடியோவில் போய் பார்த்துக்கோ. இவ்வளோதான். இது இந்த பக்கம் மடி, இந்த பக்கம் மடிச்சுக்கோ, இப்படி மடிச்சுக்கோ. இது இது விசிறி செஞ்சு வீட்டில் போய் மடிச்சுக்கோ. இன்னொருக்கா செய்யணும்ல, இன்னொரு வாட்டி செய்யணும். இது அதே தான். இந்த பாரு, இது இது இப்படி மடி. அடுத்தது இந்தா, அவ்வளோதானா? இது பண்ணியிருக்கீங்களா? இதே இப்படி ஓப்பன் பண்ணால் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இதோட உனக்கு இதோட முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இன்னொரு வாட்டி செய், இப்படி எல்லா பக்கமும் செய், 4 பக்கமும் செய். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. புரியுதா? 4வது வாட்டி செய்யவே இல்லை நீ, அப்புறம் எப்படி வரும்? இது எடுத்துடணும். புரியுதா? உனக்கும் இல்லையா? இந்தா, இதை அப்படியே மடிச்சுன்னா உனக்கு ட்ரெஸ்ஸு வந்துடும். மாதிரி இது எடுத்து விட்டுரு. ஏய், தப்பாக மடிச்சுக்க, இப்படி மடிக்கணும். 2வது ஸ்டெப்பே தப்பு, இது பண்ணுறதே தப்பு. இதே பண்ணல நீ. 4 கப் எப்படி பண்ணணும்? இதுக்கப்புறம் இப்படிலாம் மடிக்கணும். எல்லாமே ரிவர்ஸில் மடிச்சிட்டா. அவ்வளோதான். வந்துடுச்சு. அவ்வளோதான். வீடியோவில் போய் பாரு. கேமரா பேப்பர் கேமரான்னு போட்டால் வீடியோ வரும். அவ்வளோதான், முடிச்சுக்கலாம் சார். ஓகே, இங்கே பாருங்க. நிவேதா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், நிவேதா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் போட்டிங்கன்னா யூடியூப் வரும். யூடியூப் நிவேதா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் போட்டிங்கன்னா யூடியூப் வீடியோ வரும். அதில் போய் நீங்கள் பேப்பர் கிராஃப்ட்னு நிறையா இருக்கும். அதில் பேப்பர் கிராஃப்ட் பார்த்துக்கோங்க. ஸோ நிகழ்ச்சி முடிச்சுக்கலாமா? தப்புடா, ஃபர்ஸ்ட்லேருந்து. ஹலோ, ஃபர்ஸ்ட்லாம் இப்போ வீட்டில் இன்னொருக்கா செய். இந்த ஸோ எங்களுடைய அழைப்பை ஏற்று சேலத்திலிருந்து வந்து இந்த நிகழ்வை சிறப்பாக செய்து முடித்தா சென்னையிலேருந்து வந்த நிர்மல்குமார் சாருக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக உங்களின் சார்பாக ஒரு பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சாருக்கு ஒரு கை தருங்க. நன்றி சார், ரொம்ப நன்றி. ஸோ இந்த நிகழ்வை நடத்துவதற்கு ஒப்புதல் வழங்கிய பொது நூலக இயக்குனர், முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களுக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்வில் திரளாக கலந்து கொண்ட பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வாரம் வந்து பழமொழி கதைகளும் பழங்கால கதைகளும் என்ற நிகழ்வு அடுத்த வாரம் நடைபெற இருக்கின்றது. அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.